என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் சந்தோஷமாக உன் முன்னால் வந்திருக்கின்றேன். வேண்டும் என்றே உன்னை கவிழ்க்க திட்டம் போட்டவர்களின் நிலை இப்பொழுது என்னவாக இருக்கிறது என்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். அவர்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு சந்தோஷம் என்றால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை இந்த கருப்பன் நான் நடத்திவிட்டேன் என்ற அர்த்தம். ஏதோ ஒன்று என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி இருக்கிறது என்ற அர்த்தம். என் குழந்தையே, இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மிக பெரிய விஷயமாக தோன்றுவதே நம்மை சுற்றி இருக்கின்ற எதிரிகள், நம்மை சூழ்ந்து வருகின்ற துரோகங்கள். நீ அது என்னவென்று பார்ப்பதற்கு முன்பாகவே உன் வாழ்க்கையை அழித்து விடுகிறார்கள். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர்கள் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொள்கின்ற இந்த மனிதர்களை தெய்வம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா என்று கேட்பவர்களுக்கு மத்தியில், நான் வேடிக்கை பார்க்கவில்லை, உனக்கு நல்லதை நடத்தி இருக்கிறேன் என்பதனை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். இந்த கருப்பன் ஆடிய ஆட்டத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த தண்டனையை பெற்றவர்கள் யார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதை காலம் தாழ்த்தாமல் இன்றே உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். இதனை நீ எவ்வளவு விரைவாக தெரிந்து கொள்கிறாயோ அவ்வளவு விரைவாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடப்பதை உன்னால் உணர முடியும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமல் இத்தனை காலமும் நீ இருந்து விட்டாய். இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதனை சற்று நீ யோசிக்க வேண்டும். என் பிள்ளையே, இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும், இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் போதும் என்று நீ நினைக்கிறாயா? அப்படித்தான் என் பிள்ளை நீ யோசிக்கிறாய். ஆனால் உன் அப்பன் கருப்பன் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நீ யோசித்தது அத்தனையுமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை உனக்கு கொடுக்காமல் இருப்பதற்காக இருக்கக்கூடாது. இந்த கஷ்டங்களை தாங்குகின்ற மன வலிமையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு கஷ்டங்களையும் தாங்கித்தான் உன்னை நீ மனப்பக்குவப்படுத்தி இருக்கிறாய். ஒவ்வொரு சோதனைகளிலும் இருந்து நீ மீண்டு வந்துதான் உன்னை யார் என்று நீயே அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட எல்லா விஷயங்களுமே இத்தனை நாளும் உனக்கு மிக பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்காமல் உனக்கு பல நன்மைகளை தந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, நீ எக்காரணம் கொண்டும் நீ கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை விட்டு விடாதே. உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற அற்புதங்களை என்னவென்று தெரியாமல் நீ தள்ளி விடாதே. எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என் பிள்ளை, நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நடக்கும். உன்னை சுற்றி இருந்து வேண்டும் என்றே கவிழ்க்க திட்டம் போடுகின்றவர்கள் எல்லாம் இந்த கருப்பன் முன்னிலையில் ஒன்றும் இல்லாததாக ஆகப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஈடேறாமல், அவர்கள் நினைத்தது போல உனக்கு கஷ்டங்கள் எதுவும் வந்து விடாமல், மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை சூழ்ந்து வர போகின்ற தருணம் வந்துவிட்டது. எல்லையற்ற அன்பினால் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக நடத்தி முடித்திட யோசிக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக அந்த அன்பையும் நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை வேண்டும் என்றே சோதனைக்கு ஆளாக்கியவர்கள் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன்னை கவிழ்க்க இவர்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் எப்படி அரங்கேறியது என்று நான் உனக்கு சொல்கிறேன். சற்று கவனமாக கேள். என் பிள்ளையே, உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்ற சிலர் தினம் தினம் உன்னுடைய நடவடிக்கைகளை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று இவர்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் செய்கிறாய் என்பதில் உனக்கிருக்கின்ற அக்கறையை விட அவர்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கின்றது.
என்னதான் நடக்கிறது பார்த்து விடலாம். நீ எப்படித்தான் இந்த வாழ்க்கையில் முன்னேறுகிறாய் என்று பார்க்கலாம் என்று சொல்லி இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் உன் அப்பன் கருப்பன் நானும் என்னவென்று பார்த்த பொழுதுதான் புரிந்தது, இவர்கள் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. நானும் நினைத்தேன், நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து செய்து இவர்கள் தன் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிறார்கள் என்று. ஆனால் அப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை என்பதனை அதன் பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன். சரி, இப்படி அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறவர்களும், அடுத்தவர்கள் நல்ல நிலைக்கு வந்து விடுவார்களோ என்று சொல்லி வேதனைப்படுகிறவர்களும், இவர்களை நாம் இப்படியே விட்டுவிட முடியுமா? உன்னுடைய முயற்சியினால், உன்னுடைய உழைப்பினால் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து நீ மேலே வர வேண்டும். அடுத்தவர் என்ன செய்கிறார், அவர் எந்த விஷயத்தை செய்ய முயற்சி செய்கிறார், அவருக்கு அதில் வெற்றி கிடைக்கிறதே என்று பொறாமைப்பட்டு அதை பார்த்து செய்து மேலே வர வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக அவர்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடம் என்ன இருந்தாலும் சரி, உண்மையானவர்களிடத்தில்தான் எல்லோருமே நெருக்கமாக இருக்க பழகுவார்கள். அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் உண்மையானவர்களிடத்தில்தான் எல்லோருமே நல்லபடியாக பேச வேண்டும் என்றும் அவர்களோடுதான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றும் ஆசைப்படுவார்கள். அப்படியானால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த செய்தியில் இருந்து உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக இன்று உறுதி செய்திட வேண்டும். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சிந்தித்து பார். உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் யாரால் வருகிறது என்று சற்று சிந்தித்து பார். நீ என்ன செய்தாலுமே அந்த செயலினுடைய முடிவு உனக்கே சரியாக தெரிய வருவதற்கு முன்பாக வேறு யாருக்கு தெரிகிறது என்று என் குழந்தை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு தெரிய வரும். இவர்களோடு நீ எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதும், இவர்களோடு நீ தேவையற்ற விஷயங்களை கலந்து பேசுவதும் நாளை உனக்கே யமனாக மாறி இருக்கிறது என்பதனை இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதுவெல்லாம் என்னவானது, ஏதானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. கருப்பன் சொன்னது போல சில நாட்களாகவே இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்து உன்னை கவிழ்க்க திட்டம் போட்டிருந்தார்கள். இவர்களினுடைய எண்ணம் என்ன தெரியுமா? நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற இந்த இலக்கு உன்னை இடையிலேயே துண்டித்து விட வேண்டும். நீ நினைத்தது போல அந்த வெற்றியை பெறக்கூடாது. நீ நினைத்து நினைத்து வருத்தப்பட வேண்டும். அது எதற்கு தெரியுமா? இந்த 3 பேரில் ஒருவர் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை நீ செய்யாதே, அது உனக்கு சரிப்பட்டு வராது, உனக்கான வெற்றியை அது கொடுக்காது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சொல்லி இருக்கின்ற அந்த வார்த்தைகளை நீ மதிக்காமல் தான் இந்த வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் அவர்களினுடைய மிகப்பெரிய எண்ணமாக இருக்கின்றது. நீ மீண்டும் மீண்டும் இதையே செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு எந்த நல்ல விஷயங்களும் நடக்காது என்று சொல்லி அவர்களை ஓரம் கட்டியே நாம் எப்படியாவது இவர்களின் மனதை ரணமாக்கி விட வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தார்கள். நீ செய்யும் பொழுதெல்லாம் தடங்கல்களை உருவாக்குவதும், வேண்டும் என்றே நடக்காதது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும், எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான வெற்றிகளை நீ உறுதி செய்திட பழகிவிட வேண்டும். என் பிள்ளையே, அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம் என்று தெரிந்துதானே இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தெரிந்துமே இந்த வாழ்க்கையை நீ கடத்தி செல்லலாமா? தெரிந்துமே இந்த வாழ்க்கையை நீ வாழாமல் விட்டு விலகலாமா? இந்த சூழ்ச்சிகளுக்குள் இருந்து எப்படி மீண்டு வருகிறாய் என்பதில் தானே உன் வாழ்க்கையை அடங்கி இருக்கிறது. என் பிள்ளையே,
இந்த நிலை கடந்து உன்னை இந்த கருப்பன் வாழ வைக்க வந்திருக்கிறான் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, சூழ்ச்சிகளோ வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களோ எதுவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. அதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லா சூழ்நிலையையும் தாண்டி உன் அப்பன் மகிழ்ச்சியோடு உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் கோபத்தில் வந்ததை பார்த்திருக்கிறாய், இன்று சந்தோஷத்தில் வந்ததையும் பார்க்கிறாய் அல்லவா? அப்படியானால் என்ன அர்த்தம்? என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை வேறறுத்து என் பிள்ளைக்கு நல்லதை நடத்திட இந்த கருப்பன் முடிவெடுத்து விட்டான் என்றுதானே அர்த்தம். நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் முடியாது என்று எதுவும் கிடையாது. நான் சொல்லிவிட்ட வார்த்தைக்கு மறுபேச்சு என்பது ஒன்றும் கிடையாது. அதனால் இதையெல்லாம் உணர்ந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை முன்னெடுத்து சென்று கொண்டே இரு. கருப்பன் உன்னை வழிநடத்தி வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஓம் கருப்பண்ண சாமி போற்றி என்று இன்று எனக்கு பதிவிடு வேண்டும். என் பிள்ளை, அப்படி நீ பதிவிட்டு விட்டாயானால் நிச்சயமாக இந்த கருப்பனின் வார்த்தைகள் உன் மனதை தொட்டு உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை வெளியே எடுத்து விட்டது என்று அர்த்தம். உன்னுடைய மனது எதையும் தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை, உன் வாழ்க்கையை நீ தொலைத்திருக்கிறாய். ஆனால் கருப்பனுக்கு அதில் எந்த துளியளவு கூட விருப்பம் கிடையாது. நீ தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுத்து மீண்டும் மீண்டும் உனக்கானவற்றை எல்லாம் உன்னிடத்தில் பெற்று கொடுக்க நான் வரும்பொழுது நீ தொலைக்கலாமா? எதையும் இழக்கலாமா? என் பிள்ளை, சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய். சரியான விஷயங்களை தேடிக்கொண்டிருக்கின்றாய். உனக்கானது என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கின்ற இந்த நேரம்தான் உன் வாழ்க்கையின் சரியான நேரம். பிரச்சனைகள் வராமல் இருந்து விடுமா என்ன? ஒருவருக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்றால் அதை தாண்டி வெற்றி பெறுவதில்தானே வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே அடங்கி இருக்கிறது. அப்படியானால் இந்த சுவாரஸ்யத்தை மீட்டெடுக்க நீ இப்பொழுதே உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் இன்றே எடுக்க தொடங்கிவிடு. உன்னுடைய முயற்சியிலிருந்து ஒருபோதும் நீ பின்வாங்கி விடாதே. நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றியின் முகம் தெரிய தொடங்கிவிட்டது. நீ வெற்றியை பெற வேண்டி இப்பொழுது செய்கின்ற எந்த ஒரு செயலிலுமே நீ உனக்கான நன்மைகளை பெறாமல் இருந்து விடாதே. என் பிள்ளையே, வாய்ப்புகள் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாருக்கும் கிடைப்பதில்லை. கிடைக்கின்ற வாய்ப்புகளை யார் தனக்கானதாக பயன்படுத்தி கொள்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் தான் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் அடைவார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் சொன்ன வார்த்தைக்கு மறு பேச்சு உன்னிடத்தில் இருக்கிறதா? என் பிள்ளையே, கலங்கி நிற்பாயா? வேதனைப்படுவாயா? துன்பப்படுவாயா? சொல்லி சொல்லி புலம்புவாயா? இதையெல்லாம் ஒரு நாளும் செய்யக்கூடாது. எந்த இடத்தில் உன் வெற்றியை நான் உறுதி செய்திருக்கிறேனோ அந்த இடத்தில் நின்று அந்த வெற்றியை பெறும் வரை நீ ஓய்ந்து விடக்கூடாது. அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை தொடும் வரை நீ யாரையும் திரும்பி பார்க்க கூடாது. துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுப்பவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நல்லதை நடத்துகின்ற இந்த கருப்பனை மட்டும் உன் மனதிற்குள் நினைவில் வைத்து கொண்டு உன்னுடைய வெற்றியின் பாதையில் அடியெடுத்து வை. நான் உன்னை கரை சேர்த்து விடுவேன். இந்த சூழ்ச்சிகள் எதுவும் உன்னை செய்து விடாது. எத்தனையோ சூழ்ச்சிகளை இவர்கள் செய்யட்டும், எத்தனையோ சோதனைகளை இவர்கள் உனக்கு கொடுக்கட்டும், ஆனால் இந்த நிலையில் இருந்து நான் உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். இந்த 2 பேரை, இந்த 3 பேரை நீ யார் என்று நிச்சயமாக தெரிந்து கொண்டிருப்பாயல்லவா? உன்னோடு இருந்து கொண்டு எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி குறை பேசி கொண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொண்டும் இருப்பவர்கள் இந்த 2 பேரும்
உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து பல கூட்டு களவாணித்தனத்தை செய்தவர்கள் இப்பொழுது அவர்களின் உடன் பிறந்தவர்களும் அவரோடு சேர்ந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த 3 பேரும் உடன் பிறந்தவர்கள் என்பதுதான் கருப்பன் சொல்கின்ற மிக பெரிய உண்மை. உன்னுடைய தந்தை வழியில் அவரோடு பிறந்தவர்களினுடைய குழந்தைகள் தான் இவர்கள். உன்னை கவிழ்க்க பல சதிகளை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.